லைஃப்லயே நான் பார்க்காத ஒரு நிகழ்வுனா இதுதான். நாங்கள் வந்து எனக்கு 53 வயசாகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த நிகழ்வுலாம். இதை நான் வந்து பெரிய ஹோட்டலில் கூட போய் சாப்பிட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு பெரிய நாங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வருமானம் கூட தெரியாது. நம்ம ஆட்டோ ஓட்டுறதே ஒரு வறுமையில் கீழே இருக்கிறதுனால தான் செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் யோசிப்போம். வந்தாலும் அவங்க ரேபிட்டோக்காரங்க நம்மளுக்கு பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களுக்கு அந்தரத்துல பறந்துட்டு சிறந்த உணவு வழங்கப்பட்டிருக்கு. சிறகை விரித்து பறக்கக்கூடிய இவங்க பறந்து கொண்டே தங்களுடைய சந்தோஷத்தை வெளிக்காட்டியிருக்காங்க. ராபிடோ நிறுவனம் இப்படி ஒரு முன்னெடுப்பை மேற்கொண்டிருக்கு. நம்ம பின்னால் ஒரு ஜென்ஸ் உட்காந்தா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமோ, இஷ்யூ வருமோன்னு. இப்போ அந்த இஷ்யூவே எங்களுக்கு கிடையாது. ஃபுல்லாக லேடிஸ் தான் வராங்க. ரொம்ப அதாவது எங்கள் கூட பிறந்த சகோதரிகள் அவங்கள கொண்டு போய் நாங்கள் விடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நைட் டைம்லலாம் வருவாங்க. 11 o'clock வருவாங்க, 12 o'clock வருவாங்க, ஏர்போர்ட்டில் இருந்து வருவாங்க, டியூட்டி முடிச்சுட்டு வருவாங்க. அவங்கள கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நிம்மதியாக இருப்போம். நாங்களும் நிம்மதியாக இருப்போம். இப்பெல்லாம் பெண்கள் ஆட்டோ ஓட்டுநரா பணியாற்றக்கூடியதை நம்ம அதிக அளவுல பார்க்க முடியுது. ஒரு காலத்துல ஆண்கள் மட்டும்தான் ஆட்டோ ஓட்டுவாங்க அப்படின்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு பெண்களும் அந்த துறையில சிறப்பா செயல்பட்டுட்டு வராங்க. ஆட்டோ மட்டும்தான் நாங்க ஓட்டுவோமா என்ன, பைக் டாக்ஸிலையும் நாங்க கெத்து காட்டுவோம் அப்படின்னு ஆட்டோ ஓட்டும் பெண்கள், பைக் டாக்ஸி ஓட்டும் பெண்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா இந்த தருணத்தை கொண்டாடி இருக்காங்க. ராபிடோ நிறுவனத்துல இப்படி ஆட்டோ, பைக் டாக்ஸி ஓட்டக்கூடிய பெண்களுக்காக வானில அந்தரத்துல பறந்துட்டே சாப்பிடக்கூடிய ஃப்ளை டைனிங்ல சிறப்பு விருந்து வழங்கப்பட்டிருக்கு. சாப்பிட்டு கொண்டே வானத்துல பறந்து கொண்டு சிறகை விரித்து தங்களுடைய சந்தோஷத்தை வெளிக்காட்டி இருக்காங்க இவங்க.